Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. டிகிரி படிக்க வெயிட் பண்ண வேண்டாம். யூஜி அண்ட் பிஜி கோர்சஸ் 100% ஆன்லைன் அட் டாக்டர் எம்ஜிஆர் ஆன்லைன் இஸ் ஜஸ்ட் a click away. திருச்சி விமான நிலையத்திற்கு கடத்தி வரப்பட்ட 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான சிகரெட் பறிமுதல் செய்யப்பட்டது. கோலாலம்பூரிலிருந்து திருச்சி விமான நிலையத்திற்கு வந்த பயணிகளின் உடைமைகளை சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனை செய்தனர். அப்போது ஒரு பயணி ஒருவர் பண்டல் பண்டலாக 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான சிகரெட்டுகளை கடத்தி வந்தது தெரியவந்தது. இதனை பறிமுதல் செய்த அதிகாரிகள் கடத்தி வந்த பயணியிடம் விசாரணை நடத்தி வருகின்றனர். அரியலூர் மாவட்டம் மேலப்பழுவூரில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயத்தில் சுவாமி சிலைகள் திருடப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலப்பழுவூரில் 1400 ஆண்டுகள் பழமையான மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஆலயம் அமைந்துள்ளது. இதில் அர்ச்சகராக பணியாற்றி வந்த முருகானந்தம் கோயிலை திறக்கச் சென்றபோது 6 பூட்டுகள் உடைக்கப்பட்டிருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். அதனைத் தொடர்ந்து அவர் உள்ளே சென்று பார்த்தபோது பூஜை பொருட்கள் மற்றும் 3 பித்தளை சிலைகள் திருடு போனது தெரியவந்தது. இதுகுறித்து முருகானந்தம் அளித்த புகாரின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் மோப்பநாய் உதவியுடன் தடயங்களை சேகரித்தனர். மேலும் இச்சம்பவம் தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே 2 கோடி ரூபாய்க்கு ஆடுகள் விற்பனையானதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். குண்டடத்தில் வாரந்தோறும் சனிக்கிழமை ஆடு மற்றும் மாட்டுச் சந்தை நடைபெற்று வருகிறது. வரும் சனிக்கிழமை பக்ரீத் பண்டிகை கொண்டாடப்பட உள்ள நிலையில் தாராபுரம், திருப்பூர், காங்கேயம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்த வியாபாரிகள் தாங்கள் வளர்த்த ஆடுகளை விற்பனைக்காக கொண்டு வந்திருந்தனர். இதனை வாடிக்கையாளர்கள் எடைக்கு ஏற்றாற்போல் விலை கொடுத்து வாங்கிச் சென்றனர். ஆடு ஒன்று 10 முதல் 25,000 ரூபாய் வரை விற்பனையானதால் வியாபாரிகள் மகிழ்ச்சியடைந்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூரில் ஏடிஎம் கார்டை மாற்றிக் கொடுத்து 25,000 ரூபாயை திருடிய நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். பணப்பாடி கிராமத்தைச் சேர்ந்த கலா கடந்த 25ஆம் தேதி தனது மகனின் வங்கிக் கணக்கில் 40,000 ரூபாய் டெபாசிட் செய்ய திருக்கோவிலில் இயங்கி வரும் எஸ்பிஐ வங்கிக்கு சென்றுள்ளார். அப்போது அங்கிருந்த வாஹித் கான் உதவி செய்வது போல் நடித்து கலாவின் ஏடிஎம் கார்டை மாற்றிக் கொடுத்துவிட்டு தப்பி ஓடினார். பின்னர் அவர் அந்த ஏடிஎம் கார்டை பயன்படுத்தி கலாவின் வங்கிக் கணக்கிலிருந்து 25,000 ரூபாயை திருடியுள்ளார். இச்சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்திய போலீசார் சிசிடிவி காட்சியின் அடிப்படையில் வாஹித் கானை கைது செய்து 20,000 ரூபாயை பறிமுதல் செய்தனர். சேலம் மாவட்டம் காடையாம்பட்டி அருகே டீ கடையை மதுப்பிரிகள் அடித்து நொறுக்கிய வீடியோ காட்சி வெளியாகியுள்ளது. தீவட்டிப்பட்டி காவல் நிலையம் அருகே வேலு என்பவர் டீ கடை நடத்தி வருகிறார். இவருடைய கடையில் சஞ்சீவ் ரெட்டி என்பவர் டீ குடிக்க வந்தபோது அவருக்கும் அங்கு வந்த போதை கும்பலுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. ஆத்திரமடைந்த போதை கும்பல் டீ கடை மற்றும் சஞ்சீவ் ரெட்டி மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தியது. இது தொடர்பான வீடியோ வெளியான நிலையில் போதை கும்பல் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள் பயன்பாட்டிற்கு கொண்டுவர பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஓதவந்தான்குடி ஊராட்சியில் 500க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வந்த நிலையில் அங்கு கடும் குடிநீர் தட்டுப்பாடு நிலவி வந்தது. இதனைத் தொடர்ந்து மக்களின் கோரிக்கையை ஏற்று 40 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 30,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட 2 மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிகள் கட்டப்பட்டன. இத்தொட்டிகள் கட்டி முடிக்கப்பட்டு 1.5 ஆண்டுகளை கடந்தும் இதுவரை பயன்பாட்டிற்கு கொண்டுவரப்படாமல் உள்ளது. எனவே புதிதாக கட்டப்பட்டுள்ள இந்த 2 மேல்நிலை குடிநீர் நீர்த்தேக்க தொட்டிகளை உடனடியாக பயன்பாட்டிற்கு கொண்டுவர ஓதவந்தான்குடி கிராம மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் சுற்றுலா வேன் விபத்துக்குள்ளான சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஏற்காட்டிற்கு சென்னையைச் சேர்ந்த 21 பேர் டெம்போ வேனில் சுற்றுலா வந்துள்ளனர். பல்வேறு இடங்களை சுற்றி பார்த்தவர்கள் சென்னை திரும்பிக் கொண்டிருந்த போது ஏற்காடு குப்பனூர் மலைப்பாதையில் வாகனம் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து தடுப்பில் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் ஓட்டுநர் சுந்தர் உட்பட 5 பேர் படுகாயமடைந்த நிலையில் மீதமுள்ளவர்கள் லேசான காயமடைந்தனர். இதனைத் தொடர்ந்து அங்கிருந்தவர்கள் காயமடைந்தவர்களை மீட்டு அரசு மருத்துவமனையில் சேர்த்தனர். மயிலாடுதுறை அருகே மனைவி இறந்த துக்கத்தில் கணவனும் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஆழ்த்தியுள்ளது. மணக்குடி நடுத்தருவில் வசித்து வந்த 71 வயதான வேம்பு என்பவர் உடல்நலக் குறைவால் காலமானார். இதனை அறிந்த அவரது கணவர் 86 வயதான கலியபெருமாள் துக்கத்தில் உறங்கிக் கொண்டிருந்தார். நீண்ட நேரமாகியும் அவர் எந்திரிக்காததால் அவரை அவரது குடும்பத்தினர் எழுப்பி பார்த்தபோது அவர் உயிரிழந்தது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து உயிரிழந்த தம்பதிக்கு கிராம மக்கள் அஞ்சலி செலுத்தி ஒரே நேரத்தில் ஒரே இடத்தில் இருவரையும் தகனம் செய்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் தொடர் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்டு வந்த 17 வயது சிறுவன் கைது செய்யப்பட்டார். நியூடவுன் பகுதியில் தனிப்படை போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டு வந்தனர்.
அப்போது அந்த வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்த சிறுவனை நிறுத்தி விசாரணை செய்தனர். அதில் அவர் வாணியம்பாடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர் இருசக்கர வாகன திருட்டில் ஈடுபட்டு வந்தது தெரியவந்தது. மேலும் அவர் திருடிய வாகனத்தை 4000 ரூபாய்க்கு விற்பனை செய்து வந்ததும் அம்பலமானது. இதனைத் தொடர்ந்து சிறுவனை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து 9 இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்தனர். கோவையில் நாவாய் நாயகன் என்கிற திரைப்படத்தின் தலைப்பு பாடல் வெளியிடப்பட்டது. விடுதலை போராட்ட வீரர் கப்பலோட்டி தமிழன் வ.உ.சியின் வாழ்க்கையை அடிப்படையாக கொண்டு AI தொழில்நுட்பத்தில் திரைப்படம் எடுக்கப்பட்டுள்ளது. நாவாய் நாயகன் என்ற பெயரில் எடுக்கப்பட்டுள்ள இப்படத்தின் டைட்டில் டிராக் வெளியீட்டு விழா கோவை செல்வபுரம் பகுதியில் நடைபெற்றது. இந்த விழாவில் ஒளிப்பதிவாளர் ஆனந்த் ஜீவா, கணபதி தமிழ்ச்சங்க நிறுவனர் நித்யானந்த பாரதி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அப்போது பாடலை ஓவியர் ஜீவா வெளியிட கோவை இந்து முன்னணி மாவட்ட செயலாளர் ஆறுசாமி பெற்றுக்கொண்டார். செங்கல்பட்டு மாவட்டம் கோவளம் ஊராட்சியில் கிரிக்கெட் போட்டி வெகு விமரிசையாக நடைபெற்றது. முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் 101வது பிறந்த நாளை முன்னிட்டு கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது. கடந்த 4ஆம் தேதி கிரிக்கெட் போட்டியை அமைச்சர் தாமோன் வரசன் தொடங்கி வைத்த நிலையில் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த 274 அணிகள் பங்கேற்றன. இறுதியில் சாம்பியன் பட்டம் வென்ற கோவளம் அணிக்கு முதல் பரிசாக 2,101,000 ரூபாய் வழங்கப்பட்டது. அதேபோல் 2ஆம் இடம் பிடித்த கானத்தூர் ரெட்டிக்குப்பம் அணிக்கு 1,101,000 ரூபாய் பரிசாக வழங்கப்பட்டது. இதனை காஞ்சிபுரம் MP செல்வம் மற்றும் திருப்போரூர் ஒன்றிய குழு பெருந்தலைவர் SRL இதயவர்மன் ஆகியோர் வழங்கினர். சேலம் மாவட்டம் இளம்பிள்ளை அருகே வீட்டின் உரிமையாளரை அடித்துக் கொண்ட வடமாநில இளைஞர்கள் 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். KK நகரைச் சேர்ந்த கோவிந்தராஜ் என்பவர் வீட்டில் பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த 5 இளைஞர்கள் வாடகைக்கு தங்கியிருந்துள்ளனர். கடந்த 23ஆம் தேதி இரவு இளைஞர்கள் 5 பேரும் வீட்டில் மதுபோதையில் அதிகமாக சத்தம் போட்டு பேசிக் கொண்டிருந்துள்ளனர். இதனால் அவதியடைந்த கோவிந்தராஜ் அமைதியாக படுத்து உறங்கும்படி கூறியுள்ளார். இதனால் இளைஞர்களுக்கும் கோவிந்தராஜுக்கும் இடையே தகராறு ஏற்பட்டது. அப்போது இளைஞர்கள் தாக்கி தள்ளிவிட்டதில் கோவிந்தராஜின் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இச்சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் பீகார் மாநில இளைஞர்களை கைது செய்து சிறையில் அடைத்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அருகே பாழடைந்த வீட்டிலிருந்து அழுகிய நிலையில் பெண் சடலமாக மீட்கப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஐயங்குளம் அருகே சேதமடைந்த வீட்டிற்குள்ளிருந்து துர்நாற்றம் வீசி வருவதாக அப்பகுதி மக்கள் கிராம நிர்வாக அலுவலர் மூலம் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். அதன்படி சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் வீட்டிற்குள் சென்று பார்த்தபோது 40 வயது மதிக்கத்தக்க பெண்ணின் சடலம் அழுகிய நிலையில் கிடந்துள்ளது. இதனை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்த போலீசார் அந்த பெண் யார் என்பது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டனர். மதுரை கள்ளழகர் கோயில் உண்டியலில் பக்தர்கள் காணிக்கையாக செலுத்திய 55 லட்சம் ரூபாய் என்று கணக்கிடப்பட்டுள்ளது. கள்ளழகர் கோயில் மாதாந்திர உண்டியல் திறப்பு கோயில் வளாகத்தில் உள்ள திருக்கல்யாண மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் பக்தர்கள் காணிக்கையாக 55,40,624 ரூபாய், 19 கிராம் தங்கம், 340 கிராம் வெள்ளியை செலுத்தியுள்ளனர். இப்பணியின் போது கோயில் துணை ஆணையர், மதுரை கூடலழக பெருமாள் கோயில் உதவி ஆணையர், ஆய்வர் உள்ளிட்ட பலரும் பங்கேற்றனர். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. The world needs you. டிகிரி படிக்க வெயிட் பண்ண வேண்டாம். UG and PG courses 100% ஆன்லைன் at Dr. MGR Online is just a click away.